ஹலோ வீவர்ஸ், 8888 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடக்கப் போகிறது. அதாவது வரப்போகின்ற ஜனவரி 18ஆம் தேதி கொடூரமான அமாவாசையானது வரப்போகிறது. இதன் பிறகு மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில் பல முக்கியமான சம்பவங்களும் நடக்கப் போகுது. என்னங்க சொல்றீங்க? இது எப்படி சாத்தியமாகும்? அமாவாசைக்கும் மிதுன ராசி நேயர்களுக்குமே என்னங்க சம்பந்தமானது இருக்கு? அமாவாசையானது மாதந்தோறும் தானே வந்துட்டு இருக்கு. அதற்கும் மிதுன ராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த அமாவாசையில இருந்து தான் பல முக்கியமான கிரகநிலை மாற்றங்களானது ஏற்படுகிறது. இதை வைத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே பல தாக்கங்களானது ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில தான் இனி வரப்போகின்ற நாட்களானது மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறார்கள் என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா நீங்க ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. முருகனுடைய அருளாசியால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 18/1/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் அமாவாசை திதியானது வரப்போகிறது. இந்த அமாவாசை நாளன்று பார்த்தீங்கன்னா காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தை வச்சுட்டு வருவதோடு இந்த ஒரு தீபத்தையும் இரவு நேரத்தில் ஏற்றி வச்சிருங்க. இதனால நீங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீரும், பித்ருதோஷம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதோடு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த அமாவாசையில் இருந்து பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு வரப்போகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதற்கு ஏற்ப தை பிறந்த 4வது நாளில் இருந்தே பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறது, கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கா, இல்லை என்றால் புதிதாக பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்தும் தெளிவாக பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு 8ஆம் இடத்துல ராசிநாதன் உங்களுக்கு அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. அதோடு 4 கிரகங்களானது அதோடு அமர்ந்து இருக்கிறது. உங்களுடைய துணைக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட பல நல்ல விஷயங்களானது இப்போது நடக்க போகிறது. இதன் மூலமாக அவங்க ரொம்பவே மகிழ்ச்சியில இருப்பாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து நீங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவீர்கள். ஸோ இந்த நேர காலமானது உங்களுடைய துணைக்கு ஏற்ற சாதகமான நேரமாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய துணை ரொம்ப நாட்களாகவே வேலை தேடி கொண்டு இருக்காங்க, இல்லைனா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்கே கூட படிக்கிறாங்க. ஒரு சில தடைகள் இருக்கு, அவங்களால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பத்திலையுமே இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போது ஒரு புது தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக போகிறது. ஃபுல் சிலபஸையுமே அவங்க கவர் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலுமே அது நல்லபடியாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஸோ மிதுன ராசி நேயர்களாகிய நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்களுடன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு நல்ல விஷயமானது நடக்க போகிறது. அந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். மேலும் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க. வரவேண்டிய பணமானது எல்லாமே கைக்கு வந்து சேரக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாட்களாகவே பணமானது கைக்கு வராமல் இருந்து கொண்டு இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது சரியாக போகிறது. மேலும் ஒரு சில திடீர் அதிர்ஷ்டங்களானது ஏற்பட போகிறது. நீங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷனே பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பானது கிடைக்க போகிறது. அதை நீங்க முழுமையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான வருமானமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்வதற்கு ஏற்பதாங்க இப்போது கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய சைட்ல இருந்து சின்னதா ஒரு உழைப்பு போட்டாலுமே அதற்கேற்ப அதீதமான லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. லாட்டரி மூலமாக பணமானது வந்து சேரும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது முழுக்க முழுக்க நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் வண்டி வாகனத்தை மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. அதே போல் இயர்லி ட்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். அப்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டி வாகனமும்
அடிக்கடி பார்த்திங்கன்னா செலவு வைக்காது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு பார்த்திங்கன்னா நடந்துக்க வேண்டிய காலகட்டமாகவும் மிதுன ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே சமயம் பொறுப்புகளானது அதிகரிக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வேலை சுமையுமே இருக்குங்க. எந்த அளவுக்கு வேலை சுமை இருக்கோ அந்த அளவுக்கு கை நிறைய பணத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழலுமே இருக்குங்க. ஓகே, நம்ம இந்த அளவுக்கு வேலை செஞ்சதால தான் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமே நமக்கு கிடைச்சிருக்கு, பண வரவானது நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு மாற்றமானது ஏற்படும். நிம்மதியும் பெருமூச்சியும் விடக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. நம்பிக்கையானது ஏற்பட போகிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக உழைத்தாலுமே அதற்கேற்ப வருமானம் வருது, கைக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அது எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோடு நம்ம செய்வோம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டமாகத்தான் மிதுன ராசி நேயர்களுக்கும் அமைஞ்சிருக்குங்க. எந்த அளவுக்கு வேலைகள் செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு லாபத்தை பார்க்கலாம். மேலும் லாபத்தை தரக்கூடிய விஷயங்களானது உங்களுக்கு பலவற்றை நடக்கக்கூடிய அளவுக்கும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்ட வாய்ப்புமே கிடைச்சிருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது பொதுவாகவே நம்மில் பெரும்பாலானோருக்கு நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க. ஸோ நம்ம நினைச்சது நடக்கணும்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீரணுங்க. அதோடு நமக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய பித்ரு தோஷம் இருந்தால் அதுவுமே தீரணும். அதோடு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கணுங்க. ஏன்னா சனி பகவானுடைய பார்வைகளில் நமக்கு கெடு பார்வையாக இருக்கு அப்படின்னா நிறைய கெட்டதானது நமக்கு நடக்க கொடுங்க. நல்லது நடப்பதை கூட பார்த்தீங்கன்னா தடுத்து விட்டுரும். காரணம் என்னன்னா நம்ம இப்போ செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் சனி பகவானுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்குங்க. ஸோ அதனால தான் பாவங்களை தீர்த்து கொள்வதற்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற ஒரு அருமையான நாளாக அந்த கடவுளால் நமக்கு அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகவும் இந்த அமாவாசை திதியானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அமாவாசை அன்று ரொம்பவே சிம்பிளுங்க. எப்போதுமே நம்ம தினந்தோறுமே வீடுகளில் சமைப்போம். அதே போல தாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்றும் நம்ம சமைக்க போகிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான வீடுகளில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சமைப்பீங்க. இந்த ஒரு விஷயங்களை மட்டும் பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்களில் தவிர்த்து விடுங்க. சைவம் சமைங்க, அசைவம் வேண்டாம். ஓகேவா? என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் எழுந்த உடனேயே குளித்து முடித்து சுத்தபத்தமாக ஒரு கடவுளுக்கு எப்படி நெய்வேத்திய பிரசாதம் செய்வீங்களோ அதே போல் எச்சுப்படாமல் நீங்கள் சுடு சாதத்தை வடித்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளை கலந்து அதை நீங்கள் காகத்திற்கு வச்சுடுங்க. காகத்திற்கு வைப்பதற்கு முன்பாக உங்களுடைய வீடுகளில் இறந்து போன முன்னோர்களுடைய படம் இருந்தால் அந்த படத்திற்கு மாலை கட்டி அணிவிச்சுட்டு பூக்களால் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விளக்கையும் ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்துட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா காகத்திற்கு அந்த சாதத்தை வச்சுடுங்க. ஒருவேளை நீங்கள் வைத்த சாதத்தை காகமானது எடுத்துக்கல, ரொம்ப நேரம் ஆகியுமே அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முன்னோர்கள் உங்கள் மீது பார்த்தீங்கன்னா கோபத்தோடு இருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு 3 வாரம் தொடர்ந்து போயிட்டு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்தீங்கன்னா முன்னோர்களுடைய கோபமானது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சரிங்க, முன்னோர்கள் வருவாங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காகத்தின் ரூபத்தில் தான் அமாவாசை நாட்களில் வருவாங்க. அதாவது அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா காலையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு யமலோக இருந்து பூலோகத்திற்கு நம்மளை பார்ப்பதற்காக நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் வருவதாக ஐதீகங்க. ஸோ அந்த வகையில் தான் காகத்திற்கு சாதம் வைப்பதன் மூலமாக முன்னோர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கிக் கொள்ள முடியும். இதனால் அவங்களுடைய மனம் குளிர்ந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்வாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காகம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லலாம். கருப்பு எள்ளு அவருக்கு உரிய தானியம். இப்படி நம்ம காகத்திற்கு வைக்கும்போது சனி பகவானுடைய ஆசீர்வாதமும் ஒரு பக்கம் கிடைக்கும். நாம் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்ந்துட்டாவே சனியுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைச்சி நல்லதானது நடக்கக்கூடும். நம்ம செய்ய நினைக்கக்கூடிய அனைத்து செயல்களிலுமே நமக்கு காரிய வெற்றியுமே உண்டாகுங்க. ஸோ மிதுன ராசி நேயர்கள் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செஞ்சுருங்க. மிதுன ராசின்னு கிடையாதுங்க, எல்லோருமே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் காகத்திற்கு சாதம் வச்சுட்டு இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு நிலவாசப்படியில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நம்முடைய முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் யமலோகத்திற்கு போவதற்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தித்தாங்க. ஸோ இவ்வளோதாங்க, இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்களே தொடர்ச்சியாக ஒவ்வொரு அமாவாசையும் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வருவீங்க. மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது 8ஆம் இடத்தின் மூலமாக மற்றவர்கள் மூலமாக லாபங்களானது இப்போது கிடைக்கக்கூடிய வகையில் அருமையாக அமைஞ்சிருக்குங்க. நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்படும். செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால மலைப்பகுதிக்கு செல்வது, கிரிவலம் செல்வது போன்ற யோகங்கள் ஏற்படுங்க. 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயுடன் சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருப்பதால வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. வேலையில் இடமாற்றம், மனை மாற்றம், வீடு மாற்றம் போன்றவை எல்லாமே ஏற்படுங்க. கம்யூனிகேஷன்
அதிகரிக்க போகிறது. நண்பர்களால் வேலையில் நல்லவைகள் எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் கிடைக்கும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு சூழலானது ஏற்படக்கூடுங்க. ஆழ்ந்த அறிவு கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய அமைப்புமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. செல்போன்கள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுருவாங்க. இதை ஓப்பன் பண்ணி பாருங்க, இதை ஷேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில ஃபேக்கான விஷயங்கள் வரும். அதெல்லாம் நம்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிடாதீங்க. அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது தேவையில்லாத சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஸோ மொபைல் மூலமாக இது போன்ற மோசடிகள் ஏற்படலாம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதே போல் குழுக்கள் விழுந்திருக்கு, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டினா உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொய்யுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.